எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அவ்வளோ உற்பத்தி ஆகிறதையும் உங்களுக்கு நேரடியாக பயன்பாட்டுக்கு கொடுத்துட்டு கூடுதலாக இருக்கிற மின்சாரத்தை ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இபி பக்கமாக தள்ளி விடும். அதைத்தான் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு நெட் மீட்டர்லேயே பை டைரெக்ஷனல் மீட்டர்னு கொடுக்குறாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இபி மீட்ரு எல்லாமே யூனி டைரெக்ஷனல் மீட்டர், ஒரு பக்கம் வரக்கூடிய கரெக்டாக மட்டும்தான் அது மெஷர் பண்ணும். ஆனால் அந்த மீட்டரை எடுத்து ப்ரோக்ராமிங் பண்ணி ஒரு சில இடத்துல வைக்கிறாங்க, இல்லைனா வேறு மீட்டரே மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பை டைரெக்ஷனல் மீட்டர். உங்கள் வீட்டில் பேட்டரி நிறைஞ்சிருச்சா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பவரை கட் பண்ணி வீணடிக்காமல் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இபிக்கு அனுப்பி விடுது. இப்போ 4 கிலோவாட் சிஸ்டம் இங்கே போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 16லேருந்து 20 யூனிட் உற்பத்தி ஆகுது. நீங்கள் நேரடியாக ஒரு ஏசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, வெறும் 4 யூனிட்டு தான் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க. பகலில் உற்பத்தி வரும்போது என்ன பண்ணுன்னா 4 யூனிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 16 யூனிட்டை இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நைட்டு வந்து பார்க்கும்போது எவ்வளோ யூனிட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பில்லு வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட், அப்படி தான் கால்குலேஷன். நீங்கள் நேரடியாக யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 60 நாள் எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு 60வது நாள் அவங்க ரீடிங் எடுக்க வரும்போது டோட்டல் எக்ஸ்போர்ட்டு எவ்வளோ இருக்குது, டோட்டல் எக்ஸ்போர்ட் 1100 யூனிட் இருக்குது சார். இம்போர்ட் எவ்வளவு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இம்போர்ட் பண்ணியிருக்கிறது 1000 யூனிட்டு தான் சார் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்கள் கரண்ட்டு 100 யூனிட் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் அடுத்த மாதம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துடும். அப்போ அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய நாட்களில் உற்பத்தி பண்ணக்கூடிய அதிகமான மின்சாரம் மழை காலங்களில் நமக்காக காத்திருக்கும். அப்போ மழை காலத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உற்பத்தி குறைஞ்சிருந்தால் கூட ஏற்கனவே நம்மகிட்ட ஸ்டோரில் இருக்கிற கரண்ட்டு அதுக்கு யூஸ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்லேயும் பில்லு 0, வெயில் காலங்கள்லேயும் பில்லு 0. நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபான்னு ஆவரேஜாக வரும். அப்போ 4 கிலோவாட்டு போட்டிங்கன்னா வெறும் 400 ரூபா தான் கட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பில்லு வந்திருக்கும், உங்களுக்கு 12,000 ரூபா 13,000 வந்திருக்கும். 12,000 ரூபா 13,000 பில்லை வெறும் 400 ரூபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் ஆன் கிரிட் சிஸ்டம்.